வணக்கம். அதாவது ஐயப்பன் கோவில் பக்தர்களுக்கு இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியறதுக்காக இந்த டிப்ஸ் தெரிஞ்சா விட்டுருங்க, தெரியலன்னா பாத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு மண்டலங்கிறது ஐயப்பனுக்கு போட வேண்டிய விஷயம். ரொம்ப பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறது தான் ஐயப்பன் கோயிலுடைய மகிமையே. சாஸ்தா அவருடைய இதை சொல்ற தகுதில்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல போயிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு. சோ நிறைய எனக்கு தெரியும். 48 நாள் அப்படி இல்லையா, அரை மண்டலமாவது போடணும். தாயா இருந்தாலும் தாரமா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் தலை நிமிர்ந்து பேசக்கூடாதுங்கிறதுதான் ஐயப்பன் கோயிலுடைய விதிமுறைகள். இப்ப உள்ள பசங்க லவ் பண்றீங்க, லவ் பண்ற பொண்ணுங்களோட பேசுறீங்க, நான் பேச வேணாம்னு சொல்ல, எதுவுமே ஒரு அளவோட இருக்கணும். அதாவது ஆகாத வார்த்தைகளோ ஆபாசன வார்த்தைகளோ பேசாம இருக்கிறது நல்லது. யார பார்த்தாலும் சாமி சரணம் சொல்லணும். கண்டிப்பா நீங்க வீட்லயுமே சாமி சரணம் சொல்லிக்கோங்க. விரதங்கிறது கண்டிப்பா ஒரு வேளையாவது இருக்கணும், அதுதான் நல்லது. மேக்சிமம் செருப்பு, அதாவது காலணிகள் அணியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமா வார்த்தையை பேசாதீங்க. அதுக்கு ஐயப்ப கோயிலோட நல்லா தெரியும், கார்த்திக் சாரோட படத்தை பார்த்திருப்பீங்க. சோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த கூடாது. எல்லாத்தையும் அடக்கி நம்மளுடைய கோபம் தாபங்கள் கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து முழு மனசா ஐயப்பனை வேண்டிக்கணும். நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா நான் இதெல்லாம் தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா மாலை போட்டு நிறைய பேர் ஸ்மோக் பண்றத நானே பாக்குறேன். ஸோ அத மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப பத்திரமா போயிட்டு வரணும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, மாலை போட்டாலும் சரி, கண்டிப்பா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாலை போடுங்க. இல்ல மாலை போட்டுட்டு குலதெய்வத்திட்ட போயிட்டு வேண்டிட்டு வரலாம், தாராளமா செய்யலாம். மாதவிடாய் ஆயிட்டாங்கன்னா அவங்க தள்ளி இருக்கலாம். இல்லையா நீங்க 3 நாள் 5 நாள் வீட்டுக்கு போகாம வெளியில எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிருங்க, ரொம்ப நல்லது. பெண்களை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூடாது. உங்களுக்கு பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கஸ்டமரை பார்க்கறதா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, காசை வைங்கன்னு சொல்லுங்க. தொட்டு இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா விரதத்துடைய பலனை நம்ம அனுபவிக்காம போக முடியும். இது முழுமையா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் ஐயப்பன் கோயிலுடைய அனுகலம். மலை ஏறி பத்திரமா நம்ம இறங்கி வரணும். நம்ம போறதுல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய விருதுல நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா குருசாமி ஆசீர்வாதம்ங்கிறது வேணும். குருவை தொட்டுதான் நம்ம மாலை அணிஞ்சுக்கிறோம். குருவோடைய ஆசீர்வாதப்படிதான் நம்ம போயிட்டு வரோம். அதாவது நம்ம கூட்டத்துல நம்ம ஐயப்ப பக்தர்கள் போறாங்கன்னா அவங்க இதுல கண்டிப்பா கன்னி தெய்வங்கிறது கண்டிப்பா ஒருத்தராது இருப்பாங்க. இல்லாத இதே இருக்காது. போறது பஜனைகள் பாடுறதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயப்பன் கோயிலோட இதுனா கண்டிப்பா கன்னி தெய்வ சாமிங்கும் போது வீட்டுல பூஜை பண்ணி அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மேலும் ஐயப்பன் கோயில் தகவல் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நன்றி.